ஸோ தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து செட் 6. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? மலை பற்றிய பகிர்தல்கள். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்றழைக்கப்படுவன் துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமானார் திருவிக. ஆயிரத்தி 856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியவர் கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிருக்கங்கள் பாரதியார். இது கரெக்டாக 5 கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக தான் வந்திருக்கு. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தூ. மரபு சொல் தேர்ந்தெடுக்க. தவறான மரபு சொல். புறா குணுகுந்தானே, இது குளரும் போட்டிருக்காங்க. ஓகே, உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். கூற்று 1 சரி. நும்மனை சிலம்பு கலியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பரிபாடல், கலித்தொகை. அகநானூறு, நெடுந்தகை. அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனேம் என்று ராமன் யாரை குறிப்பிட்டான்? வீடனன். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 225. அகர வரிசையில் அமைத்தெழுதுக. ஸோ மாவரிசை பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர்ச்சொல் ஞாலம்னா ஞால். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவலு. பொருந்தாததை கண்டறிக. தண்ணீர் தொட்டி. ஆதிரையன் என்பது எவ்வகை பெயர் சொல்? காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓரெழுத்து ஒருமலை நா அப்படின்னா நாக்கு. ஸோ ஒளி வேறுபாடு அறிகிறது. தாள் கொடுத்துருக்காங்க. தாள்னா தாளாட்டு, இந்த தாள்னா பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர் அண்ட் மலேசியா. நெக்ஸ்ட், கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்கு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று கூறியவர் மாப்போ சிவஞானம். இந்த கூற்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கூற்று, ரிப்பீட்டட். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டினே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகரார்வாள் படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனார். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் ஔவையார். கூற்று காரணம். காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். காரணம், கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். கூற்று சரி, காரணமும் சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தம். கிணற்றுத் தவளை வளவன் குறுகிய அறிவுடையவன் ஆக வாழ்ந்தான். ஊமையால் பாரியின் பரம்பு மலையின் மீது குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார். பின்வருவனற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய. வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே.
ஓகே. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்படுவது கீழ்கணக்கு நூல்கள். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தேவநேய பாவனார் கூற்று 1 மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டார். கூற்று 2 செந்தமிழ் சொற்பெயர் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்தால், ரெண்டுமே கரெக்டு. கூற்று பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதினார். தேர்ட் கூற்று தான் தப்பு. ஸோ 2 கூற்றுமே கரெக்டு. ஓகே. தம்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அட்டமாசித்திகள். இதில் அட்டம் என்ற சொல்லின் பொருள் 8. வல்லைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு. தற்போது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். எந்த எண்ணின தருட்புகழை இயம்பிடியல் வேண்டும். எய்பு சொற்கள் வேண்டும். சந்திப்பிலை நீக்கி எழுதணும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் மக்களுக்கு புனிதமாகும். சந்திப்பிலையை நம்ம சூப்பராக ஹேண்டில் பண்ணோன்னா, ரிப்பீட்டடாக சொல்கிறேன், வல்லினம் மிகும் வன்னிலம் மிகாது. இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோனாலே சூப்பராக இந்த கொஷினை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. நீராடும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் மனோன்மணியம். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்ப இலக்கிய வடிவம் உலா. குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி. ஒலி வேறுபாடு அறியணும். புலி விலங்கு பழம். ஃபோகாட்ஸ் கலைச்சொற்கள் நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டி அலங்காரம். பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் மொழியில் சரியானது எழுதுக. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில் கற்பவர் நார் சிலர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைவதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 3681. ரிப்பீட்டட். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்றியன இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை. திரிகடிகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். கலிங்கத்து பரணின் பாட்டுடை தலைவன் முதலாம் குலோத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சகரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான அகரவரிசையில் அமைந்த தொடர் மண்டூகம் மலையில் மாய்ந்தது. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை படித்தவர். வா என்னும் வினையச்சம் வந்து. இந்த வினையச்சம் வினையாளனின் பெயர் இதெல்லாமே நல்லா பார்த்துக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணும் ஆனால் எக்ஸாம் டைமில். அமர்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. அமர். பொறுத்துக. செய்யுளிசை அளபடை நல்ல படாபறை. இன்னிசை அளபடை கெடுப்பதும். சொல்லிசை அளபடை வரணசை. ஒற்றளபடை எங்குங்கிறைவன். மூடுபனி என்ற சொல்லின் வினைத்தொகை. முகத்தை குறிப்பது சினைப்பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் ஜியு போப். சேரநாட்டில் உள்ள ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தந்தம். அடையாற்றில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்ற கரும்பை பிழியும் எந்திரம் 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கீதம் ஆகியவற்றை உத்திகளாக கைக்கொண்டவர் சிவராமு. பிஸி ரேவதி ஆகிய புனைப்பெயரில் படைப்பில் எழுதிய நா. பிச்சமூர்த்தி. காட்சிக்கு புலியாக கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன். கொடுக்கப்பட்ட பெயரில் கரிசலாங்கலின் பெயர் அல்லாத ஒன்று ஞானப்ப சிலை. ரிப்பீட்டட். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்று ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. இலக்குவனார். வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலை பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். 2 வாக்கியங்களிடையே வரும் சரியான இணைப்பு சொல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ பொருத்தமான வினாவை தேர்ந்து. அன்னம் கூடை முனைந்தால். அன்னம் என்ன செய்தால்? துவா அப்படின்னு ஆப்போசிட் வேர்ட் பறித்தல். பொருத்தமற்ற இணை தேர்க. இருப்பது இதனால் இணைமோனை. சாரி இணை. எதுகை மோனை ஏய்பு. ஸோ இது ரொம்ப ஈஸி தான்.
செய்பாட்டு வினைவாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கட்டளை தொடர்கள் கீழ்கண்டவற்றில் கட்டளை தொடர்கள் எவை? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது மூணுமே கட்டளை தொடர். அகராதியில் காண்க. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. சொற்களை ஒருங்குபடுத்தி எழுதுக. ஒருவர் பொருள்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம். மருதன் இளநாகனார் சங்ககால பொருள்கள் ஒருவர். தானாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற திருக்குறள். ரிப்பீட்டட். பிரான்சு தேசிய நூற்கூட்டத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் உள்ளன என்று கூறிய தனிநாயம் அடிகள். ஸோ லாஸ்ட் கொஷின், கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். ஸோ செட் 6 கம்ப்ளீட்டட்.